இப்போது இந்த 3 குணங்களை பார்த்தோம். ஒன்று காலம் நிற்கும், இறந்த காலத்துக்கும் போக முடியும். ரெண்டாவது இன்ஃபினிட் எனர்ஜி, எல்லையற்ற சக்தி கிடைக்கும். சரி, வள்ளல் பெருமான் என்ன செய்வாராம், பெரிய பெரிய உருட்டுங்களை அனாவசியமாக தூக்கி போடுவாராம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்தில் ஏஜேஎஸ் பைக்குன்னு ஒன்று வருமா, இப்போ நம்ம புல்லட் இருக்கு இல்லையா, அதை விட பெருசாக இருக்கும் வெள்ளைக்காரன் வண்டி. அந்த வண்டி அழகாக தூக்கி வைப்பார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரி, இந்த மாதிரி நிறைய அவருடைய சக்தின்றது எல்லையற்றது. அதுக்கப்புறம் நானே ஓங்குகின்றேன்னு பல பாடல்களில் சொல்கிறார். அவருடைய வடிவமே அப்படியே இப்போ அப்படியே ஓங்கி போயிட்டே இருக்குது. 5 அடி 6 அடி எல்லாம் இல்லை, அது அப்படியே பெருசாகி உடம்பு போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி இவ்வளவும் நடக்குது. எதனால்? நல்ல கவனிங்க. இதுக்கு எல்லாம் விஞ்ஞானபூர்வமான நமக்கு சான்று ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி தான். ஆனால் ஐன்ஸ்டீன் சொல்கிறது என்ன? பௌதீக ஒளி. இந்த ஒளி இருக்குது பார்த்தீங்களா, வெளிச்சம், இது ஒரு வினாடிக்கு எவ்வளோ போகுது? 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அந்த வேகத்தில் மனுஷன் போனால் பிரபஞ்சம் பூராவையும் ஒரு வினாடியில் பார்க்கலான்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறான். அது கற்பனையில் சொல்கிறேன், பார்த்து சொல்கிறான். ஆனால் பெருமான் அனுபவத்திலிருந்து பெருமான் சொல்கிறார். இப்போ தான் நான் சொல்ல முக்கியமான பாயிண்டே வருது. என்னென்னா, இது பௌதீக வெளிச்சம். ஆனால் வள்ளல் பெருமான் பேசுகிறது என்ன தெரியுங்களா? பௌதீக வெளிச்சம், ஃபிசிக்கல் லைட் அல்ல. அதை கடந்து சூக்ம வெளிச்சம், அன்பு, தயவு, அது கூட அல்ல. அதை கடந்து எல்லா ஒளிகளுக்குமே சோர்ஸ், மூலம், ஆதி மூலமான ஒரு வெளிச்சம் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் அருள். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா நம்மலாம் குருடர்கள். அந்த அருள் நிற வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு நமக்கு தெரியல. அதை கற்றுக்கிறதுக்கு தான் ஆண்டவன் நமக்கு இந்த மனுஷ தேகத்தை கொடுத்துருக்குறான். சரிங்களா? அப்போது அந்த அருள் ஒளி என்கின்ற ஒரு ஒளிக்கதிர் மேல் ஏறி ஒருவன் போனான். என்ன தெரியும்? ஐன்ஸ்டீனுக்கே தெரியாது. அருள் என்பது ஒரு ஒளிக்கதிர். அதன் மேல் ஏறி ஒருவன் போகின்ற பொழுது என்ன அற்புதங்கள்லாம் தெரியும் என்று ஐன்ஸ்டீனுக்கே தெரியாது. உலகமகா மேதையான விஞ்ஞானியான ஐன்ஸ்டீனுக்கே தெரியாது. இந்த கேள்வியே அவன் மனசில் எந்திரிக்கல. இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகள் மனசில் அருள் என்பது ஒரு ஒளி என்றே தெரியாது. 150 வருஷத்துக்கு முன்னால் பெருமான் நமக்கு சொல்கிறார், அருள் என்பது தான் மூல ஒளி, ஆரம்ப ஒளி. அதிலிருந்து தான் மற்ற எல்லா பிரபஞ்சங்களும் தோன்றின, எல்லா ஒளிகளும் தோன்றின, எல்லாமே தோன்றினது. உயிர்கள் தோன்றினது, உலகங்கள் தோன்றினது, சகலமுமே அந்த அருட்பெருஞ்சோதியிலிருந்து தான் தோன்றுனுச்சு, அந்த அருள் இருந்து தான் தோன்றுச்சுன்னு பெருமான் நமக்கு சொல்கிறாருங்க. இப்போ இன்னும் விஞ்ஞானம் ஐன்ஸ்டீன் சொன்ன அந்த பௌதீக வெளிச்சத்தை பற்றியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போது 125 வருஷமாக. இவங்க எப்போ அருள் ஒளிக்கு வர்றது? இன்னும் 500 வருஷம் ஆகுமா 1000 வருஷம் ஆகுமா தெரியாது, எனக்கு தெரியாது. அப்படி அருள் ஒளி நம்ம உடம்புல, இந்த உடம்பு அருள் வடிவமாக மாறி போச்சுன்னா, வள்ளலார் பெருமானுடைய வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் நடந்தது. என்னுடைய ஆங்கில புத்தகம் டெத்லெஸ் லைட் பாடி டெத்லெஸ் கான்ஷியஸ்னஸ்னு ஒரு புத்தகம் நான் போட்டிருக்கேன். அதில் 10 அதிகாரங்கள் எழுதியிருக்கேன். இந்த உடல் அருள் ஒளியை உடலாக மாறினா என்னென்ன அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அதிகாரங்கள் எழுதியிருக்கேன். சரி, ரொம்ப சயின்ஸ் சொன்னால் மிரண்டு போவீங்க, அடுத்த கூட்டத்துக்கு வரமாட்டீங்க. சரி, இப்போது நமக்கு புரிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். இப்போ வல்லபம்னா சக்தி, அருள் தான் எல்லாத்த விட பெரிய சக்தி என்று சொல்லிட்டார். இது நிஜமா அப்படின்னா பாருங்க, வடலூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, மஞ்சக்குப்பம் ஒரு கிராமம் இருக்குது. அதில் ஒரு கோர்ட்டு, அந்த கோர்ட்டில் தான் வள்ளலார் பேரில் கேஸை போட்டார் அந்த ஆறுமுக நாவலர். அந்த கோர்ட்டினுடைய ரெஜிஸ்ட்ரார் அவர் வள்ளல் பெருமானுடைய பக்தர், ராமச்சந்திர முதலியார்னு அவர் பேர். அவர் இங்கே வர்றார், பெருமானை பார்க்கறதுக்கு வர்றார். பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சாமி எங்கள் வீட்டில் ஒரு 2 நாள் வந்து இருக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறார்.
பெருமான் அப்படியே ஒரு கணம் யோசனை பண்ணுறாரு, தியானம் பண்ணுறாரு. சரி வர்றேங்கிற. அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த வீட்டில், அதனால் அவர் கூப்பிட்றாரு. இவர் போகிறார். போகும்போது இரவு நேரம், மாட்டு வண்டியில் தான் போகிறாங்க. ஓட்டுறார் ஒருத்தர், அந்த கோர்ட்டினுடைய சேவகர் ஒருத்தர், வள்ளல் பெருமான், அந்த முதலியார், 4 பேரும் சேர்ந்து வண்டியில் போகிறாங்க. இருட்டில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வழிப்பறி கொள்ளைக்காரங்க சுற்றிக்கிறாங்க. சுற்றிக்கிட்ட உடனே அந்த மாட்டு வண்டிக்காரனும் அந்த சேவகனும் எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க, இவங்க நம்மளை கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சுற்றி வந்து அந்த தாசில்தார் கையில் ஒரு வைர மோதிரம் போட்டிருக்கார். அதை கழட்டு, கீழே இறங்கு, அதை கழட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவர் தாசில்தார் கீழே இறங்கிக்கிறார். வள்ளல் பெருமான் இறங்கலை. பெருமான் கேட்குறார், அவசரமோ அவசரமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனங்களை பார்த்து வள்ளல் பெருமான் கேட்குறார். உடனே அது இந்த திருடனுங்க என்ன பண்ணுறாங்க, எங்களையா எழுத்து பேசுகிற, உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறானுங்க. கையில் கத்தி இருக்குது, அருவாள்லாம் இருக்குது. இப்படி தூக்குனாங்க, அப்படியே நின்று போச்சு. தூக்குன கை அந்தரத்துலேயே நிற்கிது. அவங்களால வள்ளல் பெருமானை ஒன்றும் செய்ய முடியல. பார்வை போயிடுச்சு. கை அப்படியே அந்தரத்தில் நின்றுக்குச்சு, பார்வை போயிடுச்சு, கண்ணு தெரியல. பயம் வந்துடுச்சு. இது யாரோ பெரிய சாமியாராக இருப்பார் போல் இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், சாதாரண மனுஷனாக நினச்சிட்டு நம்ம இந்த ஆளை மிரட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. சாமி, இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ நாங்கள் வயிற்று பாட்டுக்கு நாங்கள் இப்படி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறோம், எங்களை மன்னிச்சிருங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவரை வேண்டி கேட்டுக்கிறாங்க. பெருமான் சொல்கிறார், இனிமேல் இந்த திருட்டு தொழிலுக்கு வரக்கூடாது, உழைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னா சொல்லு, நான் மறுபடியும் உனக்கு கண்ணை கொடுக்குறேன், கையை கொடுக்குறேன். அப்படியே ஆட்டும் சாமிங்கிறார். சரி, அப்படியே பெருமான் கையில் ஒரு பெரம்பு வச்சுப்பார், பிச்சுன்னு சொல்லுவார். பிச்சுன்றது ஈப்புனாக்கா பராசக்தி, ஈச்சுன்னா சிவன். அது அம்மையப்பர் தான் எப்பவும் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அந்த பிச்சுன்னு சொல்லி அந்த தடியை கீழே தட்டுறாரு, தட்டிட்டு எந்திரிச்சு போங்கன்றார். நல்லா எடுத்து போயிடுறானுங்க. அப்போது பெருமான் வந்து அவனுங்கெல்லாம் கத்தி கபடாலாம் வச்சுருக்கான், அறிவாலெலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை விட பெரிய சக்தி பெருமானுடைய அருள் சக்தி அங்கே இருக்கு, சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், பெருமான் உட்காந்து இரவில் என்னோ எழுதிக்கிட்டு இருக்காரு. 10 மணிக்கு அந்த சமையல்காரர் வர்றார் தர்மசாலையில். பெருமானே 3 பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது, திடீர்னு வந்து ஒரு 50 பேருக்கு மேலே இருக்கும் போல இருக்கு, 4-5 மாட்டு வண்டி சூழ் வண்டியில் எல்லாம் வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது, அங்கே அரிசியும் இல்லை, என்ன பண்ணுறது? பெருமான் சொல்கிறார், நீர் போய் இலையை போடும், நான் வருகிறேன்கிறார். இது என்னது, ஒரு இலையை போட்டால் இவர் என்ன பண்ணிவிடுவார்? சோறே ஆக்கலையே, என்ன எப்படி பண்ண? அவருக்கும் ஒன்றும் புரியல. சரி, இவர் சொல்கிறாருன்னு அவர் பாட்டு இலையெல்லாம் போட்டார். பெருமான் வர்றாரு, அந்த 3 பேர் சோத்தை எடுத்து எல்லாருக்கும் பரிமாறுறாரு. எல்லோரும் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க, நிறைய போடுறாரு எல்லாம். அப்புறம் மிச்சம் இருக்குது குண்டால. இது ஒன்றும் புரியல. இது என்ன தெரியுங்களா? இதுதான் அருள் சக்தி. அப்போது இது வந்து அமுதசுரபின்னு சொல்லிட்டு நமக்கு மணிமேகலையில் வருங்கம்மா. அது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு காப்பியம். நமக்கு இப்போ அதெல்லாம் யாரும் பேசுறதில்லை. அப்போது அந்த மணிமேகலா தெய்வம் வந்து அந்த கதாநாயகிக்கு அந்த அமுத சுரவி பாத்திரத்தை கொடுத்து அதில் எப்பவும் சோறு இருந்துக்கிட்டே இருக்கும். எடுத்து இன்னொருத்தருக்கு போட்டுட்டா மறுபடியும் அங்கே சோறு ஃபுல்லாக இருக்கும், நிறைஞ்சிருக்கும். மறுபடியும் எடுத்து கொடுக்கும் எல்லாருக்கும். அது அப்படியே அன்னதானம் பண்ணிக்கிட்டே போகும். இதுதான் அந்த காப்பியத்தினுடைய முக்கியமான காட்சியே இதுதான் வச்சுங்களேன். பெருமா என்ன சொல்கிறா, என் உளங் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றெனும் கற்பகம் என் உளம் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றெனும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கற்பகத்தை அமுத சுரபியை என் கையில் கொடுத்துட்டாரு, நான் இப்போது எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கேங்கிறார். கற்பகம் என் உளங் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றெனும் அருட்பெருஞ்சோதி, நீ அற்புதம் செய்ப்பா அப்படின்னு ஆண்டவரே வந்து இவர் கைகளையே வந்து அமுத சுரபியை ஆக்கி விட்டுறார். இது அருள் வல்லபத்தில் இது ஒரு நிகழ்ச்சி வருதுங்க. இப்போது அந்த முதலியார் இவரை வீட்டுக்கு கூப்பிட்டார் இல்லைங்களா? ஏன் ஒரு ஞானியை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க?
அதுக்கும் நமக்கு பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சி பதில் சொல்லும். ஒரு பண்ணையார், கருங்குழியில் இப்போ இருக்கிற விளக்கெறிஞ்ச வீடு அவர் தான். அந்த பண்ணையாருக்கு 2 மனைவிகள். ஒரு அம்மாவுக்கு மகோதரம், இன்னொரு அம்மாவுக்கு பிரம்மராட்சஸ் அப்படின்ற ஒரு பேய் பிடிச்சிக்குதுங்க. அவர் எவ்வளவோ வைத்தியம் பார்க்குறாரு, ஒன்றும் பண்ண முடியல. அப்போது இவரை கூப்பிடுறாங்க. பெருமான் அங்கே போகிறார். பெருமான் அந்த வீட்டில் காலடி வச்சு உள்ளார நுழைஞ்ச உடனே அந்த பிரம்மராட்சஸ் என்கின்ற பேய் உடனே அந்த அம்மா விட்டுட்டு ஓடி போயிடுது. எப்படிங்க? இந்த பிரம்மராட்சஸ்ன்ற பேய் பல வருஷம் அந்த அம்மா அவனுடைய உடம்புல இருந்து உயிர் எடுத்துக்கிட்டு இருந்தது. பெருமானை பார்த்தவுடனே ஓடி போயிடுச்சு. ஏன்னா இந்த ஞானம் தன்னை கொன்னுடும் அப்படின்னு அந்த பேய்ங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதுக்கு தான் ஒரு ஞானியை வீட்டுக்கு கூப்பிடுறது. அது மாதிரி அவர் அந்த வேட்டவலம் ஜமீன்தார் வள்ளல் பெருமானை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. பெருமான் போய் அந்த வீட்டில் நுழைஞ்ச உடனே அந்த பேயெல்லாம் ஓடி போகுது. அப்புறம் விபூதி கொடுக்குறாரு. அதில் என்னவோ முப்பு மருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. அந்த அம்மாவுக்கு மகோதரம், இன்னொரு சம்சாரத்துக்கு அது குணமாகி போகுது. அப்போது இதெல்லாம் பெருமான் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. இவ்வளோ அற்புதங்களும் பெருமான் செய்கிறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் பாருங்க. அருள் என்கின்ற தனி வல்லபத்தை எல்லாம் செய் பொருள் தனி சித்து. எல்லாம் செய் அப்படின்னா பெரிய வேலை செய்கிறது யார்? கடவுள் தான். என்ன வேலை செய்கிறாரு? 5 தொழில் ஆற்றல் பண்ணுறாரு. 5 தொழில் என்னங்க? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5 தொழில் ஈஸ்வரன் மட்டும்தான் செய்ய முடியும். மற்ற ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொன்று, இப்போ பிரம்மானா ஒரு படைத்தல் மட்டும்தான் செய்வார். இந்த மாதிரி ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு தொழில் மட்டும்தான் செய்யும். ஆனால் ஈஸ்வரன் 5 தொழிலையும் செய்வார். சரி, இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? அதெல்லாம் சாமி சொல்கிறாங்க, சிருஷ்டி முதல் 5 தொழிலும் யானே புரிகின்றேன்கிறார். இப்போ இவரே அருட்பெருஞ்சோதி ஆயிட்டார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாரை பார்த்து இந்த அகவல்லியே இருக்குது. அவர் சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி ஆயினை நீ அப்படின்னே சொல்கிறார். இன்றைக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளலாரும் ஒன்றாயிட்டாங்க. இவரே கடவுள் நிலைக்கு போயிட்டார். அதனால் என்ன சொல்கிறாரு? சிருஷ்டி முதல் 5 தொழிலும் யானே புரிகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் இல்லை, இதை விட பெரிய விஷயம், பெரிய சித்தி ஒன்று இருக்குது. அது என்னன்னா பாருங்கள், இந்த 5 தொழில் படைப்பாற்றல் செய்கின்ற பிரம்மாவுக்கு கூட ஒரு கட்டத்தில் பல யுகங்களுக்கு அப்பால மரணம் வரும், ஒரு முடிவு வரும். மாலவனும் துஞ்சுவான், மலரவனும் இறப்பான், மற்றை வானவர் முற்றிலும் அழிவர். அழிவர்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போ எல்லாருக்குமே ஒரு முடிவு உண்டு, எல்லாருக்குமே யமன் உண்டு. ஆக எது பெரிய வெற்றி, எது பெரிய சித்தி? மரணத்தை யார் ஜெயிக்கின்றார்களோ, 5 தொழில் செய்கின்ற தலைவர்கள் கூட ஜெயிக்கல. ஆக யார் அந்த கூற்றுவனை ஜெயிக்கின்றார்களோ அவர் தான் பெரிய சித்தி. நமக்கு புராணத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அவரை ஜெயிக்க முடியாது என்கின்ற நிலைக்கு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பஞ்சபாண்டவரில் முதல் ஆள் யாருங்க? பெரியவர் யாரு? தர்மராஜா. அவர் யாருடைய புள்ள? யமனுக்கு பிறந்தவர். யமன் பேர் என்ன தெரியுங்களா? தர்ம ராஜா. அதாவது கொஞ்சம் தாஜா பண்ணி கொஞ்சம் ஆயுசை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஏதோ பண்ணியிருக்காங்க. அதனால் யம தர்மராஜா, யமன்னு சொல்ல மாட்டாங்க, யம தர்மராஜா அப்படின்னு சொல்லி நமக்கு புராணத்தில் அப்படி தான் வருது. நான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், குறுக பயந்து கூற்றும் குலைந்து ஓடிற்றேங்கிறார். வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி ஆன பிறகு எல்லாரையும் பிடிக்கிற மாதிரி வள்ளல் பெருமானையும் பிடிக்கிறதுக்கு அவர் வர்றாரு. யம தர்மராஜா வந்த உடனே, பக்கத்தில் வந்த உடனே என்ன ஆச்சு? ஐயோ, இது அருள் ஒளியாக இருக்குது, இதில் பக்கத்தில் நாம் போனால் நாம் காணாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப ஓடி போயிட்டாராம். குறுக பயந்து கூற்றும் குலைந்து ஓடிற்றே அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார்.
இதுதான் எல்லா சித்தியையும் விட பெரிய சித்தி. ஏன்னா ஐந்தொழில் செய்கின்ற தலைவர்கள் கூட ஒரு கட்டத்தில் பல யுகங்களுக்கு பிறகு இறந்து விடுவார்கள், ஒரு முடிவு வரும். ஆனால் அந்த முடிவையும் ஜெயித்தவர் வள்ளல் பெருமான். இப்போ சொல்லுங்க, இந்த அருள் தனி வல்லபம் அதுவே எலாஞ்சை பொருள் தனி சித்து. பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்க, இந்த மைக்கு ஒரு பொருள், இந்த கேமரா ஒரு பொருள், இந்த மேஜை ஒரு பொருள், இது பூரா ஜட பொருள். இந்த மாதிரி 6 விதமான பொருள்கள் உலகத்தில் இருக்கின்றனன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். இப்போ நம்ம உடம்புல 3 விதமான பொருள் இருக்குங்க. என்னென்னா இந்த நகம், முடி, பல், எனாமல், இதுக்கெல்லாம் உயிர் கிடையாது, ஜடப்பொருள், கல் மண்ணு மாதிரி. அப்புறம் இந்த 7 விதமான தசைகள் இருக்கு இல்லைங்களா, கிள்னா வலிக்குதே, இதெல்லாம் கொஞ்சம் உயிர் பொருள், உயிர் உள்ள பொருள். அப்புறம் இப்போ சிந்திக்கிறோம் இல்லைங்களா, சிந்திச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் காதில் கேட்டுட்ருக்கீங்க, இது மைண்டு, மனப்பொருள். இது இல்லாமல் இன்னும் 3 பொருள் நமக்கு உள்ளார இருக்குது. இருக்குன்னு பெரியவங்க சொல்கிறாங்க, நமக்கு அனுபவம் இல்லை. அது என்ன அந்த 3 பொருள்னாக்கா, நம்மளுடைய ஜீவன், தனித்த உயிர், ஜீவன் பொருள், சைக்கிக் மேட்டர்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அடுத்தது ஆன்ம பொருள், ஸ்பிரிச்சுவல் மேட்டர். அப்புறம் 6வதாக இறைவன் பொருள். இந்த வார்த்தையே அப்படியே திருவள்ளுவர் சாமி கடவுள் வாழ்த்தில் சொல்வார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. புகழ் எத்தனையோ பேருக்கு, சினிமா நடிகர்களுக்கு கூட வருது, அரசியல்வாதிகளுக்கு வருது, அந்த புகழ் அல்ல. இறைவன் பொருள் என்று சொல்லப்படுகின்ற அருளை தன்னுடைய உடலில் யார் சேர்க்கின்றார்களோ அவர்களை இரு வினைகளாகிய பாவ புண்ணியங்கள் சேரா. அதுக்கு அர்த்தம் அப்படி. அந்த இறைவன் பொருள் என்பது என்ன? அருள். புரியுதுங்களா? அப்போ நம்ம உடம்புல எவ்வளோ அருள் இருக்கு, இதுதான் கணக்கு. பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, அவ்வளோதான் நம்ம பணக்காரங்க, நமக்கு வசதி வாய்ப்பெல்லாம் வரும். அந்த மாதிரி நம்ம உடம்புல எவ்வளோ அருள் இருக்கு. அருள்னா என்ன? இப்போது அன்பு, நம்முடைய குழந்தைங்க கிட்ட அன்பாக இருக்கும், மனைவி மக்கள்கிட்ட, அம்மா அப்பா கிட்ட எல்லாம் அன்பாக இருக்கும். முன்பின் தெரியாத ஒருத்தர் ரோட்டில் போகிறாரு, டக்குன்னு கீழே விழுந்துடுறாரு. ஐயோ என்ன தெரியலையேன்னு ஓடி போய் உதவி செய்கிறீங்க பார்த்தீங்களா? அவர் என்ன உங்களுக்கு கொடுக்க போகிறாரு? பிச்சைக்காரர், ஒன்றும் இல்லை. ஆனாலும் அந்த பதைக்குது இல்லைங்களா மனசு, அதுக்கு பேர் தான் அருள். அந்த அருள் உடம்பு பூரா நிறையணும். எவ்வளோ நிறையணும்? அருள் தான் ஆண்டவன். அது ஒரே ஒரு அணு அளவு நம்ம புருவ மத்திக்குள்ளார இருக்குது, ஒரு செல்லு தான். ஆனால் நம்ம உடம்புல மற்ற செல்லு எவ்வளோ இருக்குதுங்க? 50 லட்சம் கோடி. மற்ற செல்லெல்லாம் எவ்வளோ இருக்குது? 50 லட்சம் கோடி. இந்த ஒரு செல் ஆண்டவன் மாதிரி, அருள் மாதிரி இந்த 50 லட்சம் கோடி செல்களையும் மாற்றணும். அந்த அளவுக்கு அருள் செயல்களை நாம் செய்துக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் அந்த வேலையாகவே இருந்தவர் பெருமான். அதனால அவர் வாடிய பயிர் கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறாரு. ஒரு கர்ப்பிணி ஆட்டுக்குட்டி மேலே ஒரு மாடு ஏறி போகுது. அது ஒரு 2 ஃபர்லாங் அந்தாண்ட ரோட்டில். இங்கே இவருக்கு கண்ணில் தண்ணி வருது. எப்பவும் விசனக்குறியோடவே இருப்பாராம். பெருமான் என்ன எழுதுகிறார் ஆண்டவர்கிட்ட, கேட்குறார் விண்ணப்பத்தில், யார் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, சாமி எனக்கு ஒரு வரம். இந்த பையன் ஒன்றுமே கேட்க மாட்டான், தனக்கு ஒன்றுமே வேணாம சாமியார் பையன். இந்த ஆள் என்னப்பா உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் வேணாம், யார் ஒரு கஷ்டத்தை சொல்லி அழுது எனக்கு இந்த துன்பத்தை நீக்கி கொடுங்கன்னு சொன்னாலும் நான் அதை நீக்கணும், அந்த வரத்தை எனக்கு கொடுங்க. இப்படியே கேட்குறாரு பாட்டிற்கு. இப்படியெல்லாம் யாராவது கேட்டிருக்காங்களா? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கஜானா சாவியை தூக்கி வள்ளல் பெருமான்கிட்ட கொடுத்துட்றாரு. நீயே செய், 5 வழியில் ஆற்றலை நீயே செய் அப்படின்னு இவர்கிட்ட கொடுக்குறாரு. அதுனா மற்ற உயிர்களுக்காகவே வாழ்வது, இதுதான் உண்மையான வாழ்க்கை. இதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு பெருமான். அதெல்லாம் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்கணும். சரி, இன்னொரு 5 நிமிஷம். அப்போது பாருங்க, இதில்
அணுகுண்டை விட பெரிய ஒரு குண்டு நாம் தயார் பண்ணலாம். எதிர்காலத்தில் சன்மார்க்கிகள் தயார் பண்ணணும், மற்றவங்க இல்லை, சன்மார்க்கிகள் தான் தயார் செய்ய முடியும். அது எப்படின்னா, பெருமான் சொல்கிறாரு, அன்பேனும் அணுவுள் அமைந்த பேரொளியேங்கிறாரு. இப்போது யுரேனியம் என்கின்ற அணுவை இந்த அமெரிக்காக்காரன் வெடித்தான், ஜப்பானில் 2 ஊரே காலியாக போச்சு. அப்போது பெரிய வெளிச்சம் வரும், கண்ணு போய்விடும் அதை பார்த்தா. இந்த அணுகுண்டு சோதனை பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு 2 மைலுக்கு அந்தாண்ட நின்றுக்குவாங்க, ஒரு கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுக்குவாங்க, அதில் தான் அந்த வெடிப்பு பார்ப்பாங்க. அப்போ அவ்வளோ ஒரு வெளிச்சம் வரும். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, ஐயா அது வெறும் மெட்டல், உலோகம். அந்த யுரேனியத்தை வெடித்தாலே இவ்வளோ பெரிய வெளிச்சம் வருது, இவ்வளோ பெரிய அழிவு சக்தி ஏற்படுது இல்லையா? அன்பும் ஒரு அணுதான்ப்பா. அந்த அணுவை நீ உடைக்க கற்றுக்கோ. அப்போது எவ்வளோ வெளிச்சம் வரும், எவ்வளோ ஆற்றல் வரும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் உலகமே செழிப்பாயிடும். உலகமே செழிப்பாயிடும். ஒரு கதை என்ன தெரியுங்களா? இதை எப்படி சார் கணக்கு போடுறது? ஒருத்தர் அன்பு அணுவை வெடித்தார் அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இது என்னன்னா, அந்த அன்பு அணுவு வெடித்தா என்லைட்டன்மெண்ட், ஞானம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானம் கிடைச்சிடுச்சின்றது அடையாளம் என்னன்னா, அவங்க இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளவு தூரம், 1 ஃபர்லாங்கா 2 ஃபர்லாங்கா 5 மைலா 10 மைலா, அந்த 10 மைல் சுற்றளவில் இருக்கிற எல்லா உயிர்களும் ஒரு அப்படியே பேரானந்தத்தை அனுபவிக்குமா. இப்போ கொசு மருந்து அடிக்கிறாங்கல்லம்மா, நம்ம தெருவில் வருது இல்லையா? அந்த கொசு மருந்து அடித்தா வீட்டில் உள்ளார போய் நீங்கள் பூந்து பாருங்கள், அப்பவும் அந்த மருந்து நம்மளை அந்த காட்டு நாற்றம் நம்மளை தாக்கும். இதையே அப்படியே பாசிட்டிவாக நல்லதாக திருப்பி போட்டு பாருங்கள். அப்படி தேவாமிர்தம் மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு அந்த மக்களுக்கு, உயிர்களுக்கு, தாவரங்களுக்கு எல்லாம் வருமா அந்த ஞானம் வந்தால். அப்படி வள்ளல் பெருமானுக்கு தர்மசாலையில் வள்ளல் பெருமான் ஆண்டவர் ஒரு இதை கொடுக்குறாரு, ஞானோபதேசத்தை கொடுக்குறாரு. புத்தருக்கு போதி மரத்தடையில் ஞானம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமானுக்கு தர்மசாலையில் தான் ஞானோபதேசம் கொடுத்தாரு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு தப்புன்னா கோச்சிக்காதீங்க, பெரியவங்க கூட அதான் பண்ணுறாங்க. 8 மணிக்கு வடலூர் ஞான சபையில் ஜோதி தரிசனம், வேகமாக 8 மணிக்கு 8:15 போக வேண்டியது, அந்த ஜோதியை பார்க்க வேண்டியது, கன்னத்தில் போட்டு உடனே வீட்டுக்கு ஓடியாந்துருது. அப்படி இல்லை, தர்மசாலையை பார்க்காம வரக்கூடாது. இந்த விஷயமே தர்மசாலையில் தான் தொடங்குது. ஒரு கட்டத்தில் இந்த ஞான சபையை கூட வள்ளல் பெருமான் மூடி சாவி எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன்னா இவங்க தப்பாக நடத்துகிறாங்க, அவர் சொன்ன மாதிரி நடத்தலைன்னு. ஆனால் தர்மசாலையை மூடினதே கிடையாது. 1867 எப்போ அவர் ஆரம்பித்து இந்த அணையா அடுப்பை மூட்டினாரோ, இந்த வினாடி வரைக்கும் அந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அதை அணைக்கவே இல்லை, சோறு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தர்மசாலையை பெருமான் மூடவே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், தர்மந்தான் அடிப்படை, தர்மந்தான் கடவுள். அந்த தர்மத்திலிருந்து தான் இந்த ஞான ஜோதியே வருது. இதுதான் விஷயம். 4ஆம் திருமுறையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 6 திருமுறை இருக்குது நமக்கு. 4ஆம் திருமுறையை படிச்சிங்கன்னா ஆண்டவரே சொல்லுவார். ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு அந்த நாளை காலையிலே தர்மசாலையிலே வா என்றான். சாமி, இவர் கந்தகோட்டை முருகனை போய் 6 வயசுல இருந்து தரிசிக்கிறாரு. முருகப்பெருமான் இவரை, நீ திருவொற்றியூருக்கு போய் தியாகராஜ பெருமானையும் ஒடியுடை அம்மையும் வணங்கு பாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. 25 வருஷம் நடந்தே போகிறாரு. 7 கிணற்று தெருவில் இருந்து திருவொற்றியூருக்கு வள்ளல் பெருமான். தினம் காலையில் நடந்து போக வேண்டியது, அங்கே சாமி அம்மா பேரில், அம்மா அப்பா பேரில் பாட்டு பாட வேண்டியது, நைட் ஆனால் அங்கேருந்து திரும்பி வர வேண்டியது. அப்படி வரும்போது தான் ஒரு நாள் என்ன ஆச்சு, அப்படியே சோர்ந்து போய் திண்ணையிலே படுத்துறாரு. கதவை தட்டுறது கூட சத்து இல்லை, அப்படியே படுத்துடுறாரு.
அப்போ தான் ஒரு வள்ளத்தில் அவங்க அண்ணி வந்து இந்த சக்கரை பொங்கல் கொண்டாந்து, தம்பி எந்திரிப்பா இது சாப்பிட்டு படுன்னு ஒரு இலையில் போட்டு கொடுக்குறாங்க. இவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு அப்படியே படுத்துடுறாரு, சோர்வாக இருக்குன்னு. அந்த அம்மா போயிடுது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கதவை திறந்துக்கிட்டு அவங்க அண்ணி வர்றாங்க. ஏப்பா தம்பி எப்படா வந்த, என்ன சாப்பிட்டியா இல்லையா, வா உள்ளார வா, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன்னு. அண்ணி இப்போ தானே நீங்கள் எனக்கு வந்து இந்த சக்கரை பொங்கல் கொடுத்தீங்க, பாருங்கள் இலையை கூட அங்கே போட்டிருக்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இல்லையே நான் வரலையேப்பா, இப்போ தானே நான் வர்றேன் அப்படிங்கிறார். அப்போ வந்தது யார்? ஒரு பாட்டே பாடுறார் வள்ளல் பெருமான். வடிவுடை மாணிக்கம் அம்மை வந்து அந்நியார் வேஷத்தில் வந்து சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க. அப்போ 25 வருஷம் அந்த திருவொற்றியூருக்கு நடந்து போயிட்டு வர்றாரு பெருமான். ஒரு நாள் கேட்குறாரு, அப்பா உனக்கு 25 வருஷமாக இங்கே தினம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கனே, எனக்கு கொஞ்சம் ஞானம் கொடுக்கூடாதா, உனக்கு கருணை வராதா அப்படின்னோடனே அவர் என்ன சொல்கிறாரு, திருவொற்றியூர் தியாகராஜ பெருமான், நீ சிதம்பரம் போ. என்னங்க, சிதம்பரம் போ, நடராஜ பெருமானை கேளு அப்படின்றார். உடனே இவர் வீட்டை விட்டு கிளம்பி நடராஜ பெருமானை பார்க்கறதுக்கு சிதம்பரம் போயிடுறாரு. அந்த சிதம்பரம் நடராஜர் சன்னதியில் அந்த வெட்டவெளி தரிசனத்துக்கு பக்கத்துலேயே இன்னைக்கு வடலூரில் கட்டின அந்த ஜோதி தரிசனத்தை அங்கே கட்டுறதுக்கு வள்ளல் பெருமான் இந்த குருக்களை கேட்குறார். அவங்க ஒத்துக்கலை, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. அப்போ பெருமான் வந்து வருத்தப்படுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பரவாயில்ல தம்பி, இங்கேருந்து 30 மைல் தொலைவில் பார்வதிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் தனியாக ஒரு கோயில் கட்டு, இந்த ஜோதியை மட்டும் காட்டுறதுக்காக ஒரு கோயில் கட்டு. எனக்கு 2 விதமான உடம்பு, ஒன்று வெட்டவெளி உடம்பு, அதை இந்த பழைய சிதம்பரத்தில் காட்டிட்டாங்க. இன்னொன்று ஒளி உடம்பு, ஜோதி உடம்பு, அதை காட்டுறதுக்கு நீ வடலூரில் போய் ஒரு தனியாக ஒரு கோயில் கட்டு அப்படின்னு ஆண்டவரனுடைய கட்டளை. அதனால தான் இவர் வடலூரில் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி ஞான சபையை வள்ளல் பெருமான் அங்கே கட்டுறார். ஆக இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஞானம் எங்கே கிடைச்சதுன்னா ஞான சபையில் கொடுக்கல. தர்மசாலையை தொடங்கின உடனே பெருமான் வந்து அழுகுறாரு, எனக்கு வந்து ஞானம் கொடுங்கன்னு. அப்போ சொல்கிறாரு, நாளை காலையிலே தர்மசாலையிலே வா என்றான். நாளை காலையில் நீ தர்மசாலைக்கு வா அப்படின்னு. அதே மாதிரி தர்மசாலையில் தான் வள்ளல் பெருமானுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. வள்ளல் பெருமான் ஞானியானது அந்த சித்தி அடைஞ்சதெல்லாம் பின்னால் ஞானம் கிடைச்சது வந்து தர்மசாலையில் தான். இது 4ஆம் திருமுறையிலேயே நமக்கு தெரியும். அதனால் அடுத்த தடவை யார் வடலூருக்கு போனாலும் முதல்ல எங்கே போகணுங்க, இந்த தர்மசாலைக்கு போகணும். தர்மசாலைக்கு போயிட்டு அதை விட முக்கியமான வேலை அங்கே ஒன்று இருக்குது. அது என்னன்னா, அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு எங்கே வச்சுருப்பாங்களோ தெரியல. வள்ளல் பெருமான் இந்த அகவல் புஸ்தகத்தை அவர் கைப்பட எழுதின அந்த நோட்டு புத்தகம் ஒரு கண்ணாடி பெட்டியில் அங்கே இருக்குது அந்த தர்மசாலையில். அதை பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டுவாங்க. பெருமானே கைப்பட கடுக்காய் மையில் எழுதின அகவல் புஸ்தகம் அங்கே இருக்குது தர்மசாலையில். அதை எடுத்து உள்ளார தண்டவாள பெட்டியில் பத்திரமா வைக்கணும்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு வெளியில் வச்சுருப்பாங்கன்னு தெரியல. அதுக்குள்ளார போய் பார்த்துட்டு வந்துடுங்க, சரியா? சரி, இப்போது மணி என்னப்பா, 8 மணி ஆயிடுச்சா? சரி, பாருங்கள், அடுத்த மாதம் 3/8, அடுத்த மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.